7:8 சொல்லுகிறது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன், நான் இருள உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இருள நான் உட்கார்ந்திருப்பேன், ஆனா எனக்கு ஒரு வெளிச்சம் வரும், அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்ப இருள் போன்ற பிரச்சனைகள், இருள் போன்ற காரியங்கள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும், அதன் மத்தியிலே நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த இருளான பிரச்சனைகள்ல இருந்து, அதுல இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அந்த கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும் போது நீங்க இருள்ல அப்படியே உட்கார்ந்து இருக்க போறதில்லை, நீங்க அந்த பிரச்சனையில அப்படியே உட்கார்ந்து இருக்க போறதில்லை, அந்த காரியத்துல நீங்க அப்படியே அமுங்கி போறதில்லை. அதுல இருந்து நீங்க வெளியே வருவதற்கு அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார், அதுல ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். அந்த வழியிலே நீங்க வரும்போது வெளிச்சமான காரியங்கள், விசாலமான காரியங்கள்